Hello all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கிச்சன் ஆர்கனைசேஷன் ப்ராடக்ட்ஸ். நான் இதை வந்து அமேசான்லேருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸை நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் அமேசானில் எந்த லிங்க்லேருந்து நான் வாங்கினேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்ட்ராப்பில் மெஷ் ரீயூசபிள் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பேக் ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இது வந்து ஒரு செட்டில் வந்து 12 பீசஸ் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் மெஷ்னால் பண்ணியிருக்காங்க. பேக் ஆஃப் 12ஓட ப்ரைஸ் வந்து $339. இதே இது நீங்கள் வந்துட்டு பேக் ஆஃப் 6 வாங்கினீங்கன்னா $215க்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணனா பேக் ஆஃப் 6 கூட நீங்கள் வாங்கி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் டாய்ஸ் இல்லை ஆக்சசரிஸ் இல்லை காஸ்மெட்டிக்ஸ் இல்லை ட்ராவல் அப்போது நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்களுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெஷ் ஃபேப்ரிக்னால பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ட்ராஸ்ட்ரிங் க்ளோஷர், ஸோ ஜிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பார்த்தேன். ஏன்னா ஜிப் வந்துட்டு அதோட டியூரபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது, அதனால் நான் இந்த மாதிரி டைப் வந்து வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்லேயே 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருந்தது, பிக், லார்ஜ், மீடியம் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா 2 பேக்கில் வந்தது, ஒவ்வொன்றுலேயும் 6 பீஸ் வந்து இருந்தது. இதோட மெயின் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல ஒயிட் கலரில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அழுக்கு நல்லா தெரியும். என்னதான் நம்ம துவைச்சி இது பண்ணி கொஞ்சம் வச்சாலும் கலர்னால் கொஞ்சம் வந்து ரொம்ப அழுக்காக தெரியாது, பழசாக சீக்கிரமாக தெரியாது. இது ஒயிட்டுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் வந்து பத்திரமா தான் வச்சுக்கணும். பட் நம்ம ஃப்ரூட்ஸ் அப்படி இப்படின்னு மாதுளை இந்த மாதிரிலாம் வைக்கும் போது, பீட்ரூட் அப்படிலாம் வைக்கும் போது கொஞ்சம் கலர் வந்து இதில் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டைட் ரிப்பன்ஸ் அப்படிங்கிற பிராண்டோட மெட்டல் அண்டர் ஷெல்ஃப் பேஸ்கெட். இது வந்து ஒயிட் கலரில் இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $449. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பேஸ் நிறையா வந்து கபோர்ட்லேயும் சரி, இல்லை வந்துட்டு கிச்சன் கபோர்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து உங்கள் வார்ட்ரோப்லேயாக இருக்கட்டும், எங்கேனாலும் வந்துட்டு நம்ம வந்து ஷெல்ஃபுக்கு கீழே இது ஒரு பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணலாம். உங்கள் குழந்தைங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து தனியாக வைக்கிறதுக்காக இருக்கட்டும், எதுக்குனாலும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேஸ்கெட். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, ஈஸியாக வளையிற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் வெயிட்டான பொருட்களை கூட வைக்க முடியும். இதில் வந்துட்டு அந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி நீங்கள் ஆக்சசரிஸ் இல்லை க்ராக்கரிஸ் இல்லாட்டி வந்து டவல் இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸ்னாலும் நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஜேவிஎஸ் பிரஷ்டு ஸ்டீல் டவல் ஹோல்டர். இதோட கலர் வந்து சில்வர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $249. குழந்தைங்கள்லாம் இருக்க வீட்டில் கிச்சனில் சிங்க்குக்கு பக்கத்தில் உள்ள கேபினெட்ஸ் கொஞ்சம் தண்ணி பண்ணாத இடத்துல கொஞ்சம் போட்டு வச்சிங்கன்னா குழந்தைங்க அவங்களே வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து தொடச்சிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் விண்டோ கிரில்லில் கூட இந்த மாதிரி வந்து டவல் எப்போவாது குழந்தைங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டவல் இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரீச்சபிளாக இருக்க மாதிரி போட்டு இதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ராடக்ட் நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே நல்லா வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டோரில் வந்து நீங்கள் மாட்டி வச்சுருக்கும் போது அங்கே எங்கேயும் வந்து ஈஸியாக அசையாது. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா எபி அப்படிங்கிற ஒரு செல்லர்டேந்து 4 லேயர் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் ஸ்லிம் ரேக் ஷெல்ஃப் வித் வீல்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் வாங்கினேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $897.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடியில் சின்ன வீல்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் மூவ் பண்ண முடியும். இது வந்து ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. அதே நேரத்தில் 4 லேயர் இருக்கிறதுனால நிறைய பொருட்களை வந்து நீங்கள் திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியும். இதை வந்து கிச்சனில் ஃப்ரிட்ஜுக்கு சைட்லேயோ இல்லை வந்துட்டு உங்களோட யூட்டிலிட்டி ரூமில் வாஷிங் மிஷின் பக்கத்துலேயோ இல்லாட்டி வந்துட்டு பெட்ரூமில் பெட்க்கு கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலே போதும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் இல்லை வந்துட்டு உங்களோட குழந்தைங்க படிக்கிற இடத்துல வந்துட்டு அவங்க டெஸ்க்கு கிட்ட இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக வந்து நம்ம அதை வைக்க முடியும். அதே நேரத்தில் நிறைய திங்ஸை வந்து அதுலேயும் வச்சுக்க முடியும். இது வந்து உண்மையிலே வந்து ஒரு வீட்டு ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா கலரும் வந்து ரொம்ப நல்ல பிரைட் ஒயிட்டாக இருக்குது. ஸோ இதோட ரிவ்யூஸும் ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் இதை வந்து வாங்கினேன். இப்போ நம்ம இந்த ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா 2 ஷெல்ஃப் இதில் வந்துட்டு இருக்குது. இன்னும் 2 தனியாக பேக் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடில் உள்ள ஸ்டாண்டில் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் அழுக்கு இருந்தது. அந்த கவரில் கொஞ்சம் துரு பிடிச்சிருந்தது. அந்த ஏதோ ஒரு இது வந்து பட்டிருக்கு மற்ற ப்ராடக்டோட துரு. அது வந்துட்டு இந்த ஸ்டாண்ட்லேயும் லைட்டாக இருந்தது. பட் ரொம்ப பெருசாக தெரியல அது. ப்ளஸ் வந்துட்டு அதை ஈஸியாக தொடச்சா கொஞ்சம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இது ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய டேமேஜாக இல்லை. அதனால் நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் அப்படியே வச்சுக்கிட்டேன் யூஸ் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இதுதான் அடுத்த 2 ஷெல்ஃப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இந்த ஆர்கனைசேஷன் ப்ராடக்ட்ஸை எப்படி வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை அண்ட் டேக் கேர். ஹாப்பி வீக்கெண்ட்.